Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. தவேக ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது என முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். தவேக ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது என முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இன்னொரு தேர்தலை திமுக விரும்பவில்லை என டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆங்கில நாளிதழுக்கு ஸ்டாலின் பேட்டியளித்திருக்கிறார். தவேக ஆட்சி அமைக்கப்படும் 6 மாதங்களுக்கு இடையூறு செய்ய மாட்டோம் என மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத். வினோத், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். தமிழக வெற்றி கழகம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடங்கள் பெறாத நிலையில் தொடர்ந்து ஆட்சி அமைப்பதில் தொடர்ந்து சிக்கல் என்பது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருந்தாலும் பெரும்பான்மைக்கு 118 தொகுதிகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் அந்த ஆதரவு பெறுவதில் தொடர்ந்து சிக்கல் என்பது நீடித்து வருகிறது. இந்நிலையில்தான் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு தொடர்ந்து சிக்கல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் ஆங்கில நாளிதழுக்கு ஒரு பேட்டி என்பதை அளித்திருக்கிறார். அதில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கட்டும் என்றும், அதே சமயம் 6 மாதங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் தமிழக வெற்றி கழகத்திற்கு செய்ய மாட்டோம் என அவர் அந்த ஆங்கில நாளிதழில் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திமுக அரசில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் அனைத்தும் எதுவும் நிறுத்தாமல் அதனை தொடர வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் புதிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த காலை உணவு திட்டத்தையும் தொடர வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் மகளிர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த உரிமை தொகை என்பது 1000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும், அதே சமயம் 2500 ரூபாய் மகளிருக்கு வழங்கப்படும் என தமிழக வெற்றி கழக தலைவர் தேர்தல் வாக்குறுதியில் தெரிவித்திருந்தார். அதனை சுட்டிக்காட்டி அது வழங்குவது கடினம் என்று குறிப்பிட்ட அவர் நாங்கள் வழங்கிய அந்த 1000 ரூபாயை வழங்க வேண்டும் எனவும் அவர் அந்த ஆங்கில நாளிதழில் பேட்டி என்பதை அளித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 2021 தேர்தலின் போது அறிவித்த அந்த தேர்தல் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகள் 90% அரசு நிறைவேற்றி இருப்பதாகவும், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைந்து 6 மாதங்கள் வரை எந்த ஒரு இடையூறும் செய்ய மாட்டோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த காலை உணவு திட்டத்தை தொடர வேண்டும் எனவும் ஆங்கில நாளிதழுக்கு முன்னாள் முதலமைச்சர் திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கட்டும் என்றும் அவர் தகவலை தெரிவித்திருக்கிறார். மகளிர்களுக்கு 2500 ரூபாய் பணம் கொடுப்பது சாத்தியமில்லாத ஒன்று என குறிப்பிட்ட அவர் 1000 ரூபாயை நாங்கள் தங்களது ஆட்சியில் வழங்கிய 1000 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் அவர் அந்த ஆங்கில நாளிதழில் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி வினோத்.